ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன கியூட்டான ட்ராமா. கண்டிப்பாக அந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவாக இருக்கான். இப்போ அவன் நடந்து போகும்போது அப்போ அசிஸ்டண்ட் அவங்ககிட்ட நிறைய ஃபோட்டோவை காட்டி அந்த பொண்ணுங்களோட பேரெல்லாம் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ எந்த பொண்ணுங்களையுமே முடியாது, வேணாம் வேணாம் அப்படின்ட்டு எதுனா ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ட்டு அவங்க பாட்டிமா ஆசைப்படுறாங்க. ஹீரோக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவங்க பாட்டிமா தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாங்க. அவங்க பாட்டிமா தான் இறந்து போறதுக்குள்ள தன்னோட பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தந்துடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுக்குமே முடியாது முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். இப்ப நேரம் அவங்க பாட்டிமாவை பாக்குறதுக்காக தான் போயிருக்கான். அப்ப அவங்க பாட்டிமா ஒரு போட்டோவை எடுத்து காட்டி, இந்த போட்டோவை பாரு, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா இருப்பா, இது என்னோட ஃப்ரெண்டோட பேத்தி, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப இருந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட தான் இருக்கா, இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பா அப்படின்ட்டு காட்டுறாங்க. அது ஹீரோ பாக்குறான். ஆனா பாட்டிமா கிட்ட, இல்ல பாட்டிமா எனக்கு கல்யாணம் வேணாம், இப்போதைக்கு வேணாம், நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ சொல்றான். அதுக்குள்ள பாட்டிமா நெஞ்சொலி வந்த மாதிரி, உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் எப்ப முடியாதுன்னு சொன்னாலும், எந்த விஷயத்துல இந்த மாதிரி சொன்னாலும் அவங்க இப்படிதான் ஆக்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் தானாவே ஹீரோ ஒத்துப்பான். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும், சரி ஓகே பாட்டிமா, இந்த மாதிரி நடிக்காதீங்க, நான் ஓகேன்னு சொல்றேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டான். பாட்டிமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த பொண்ணு யாரு, என்ன பண்றா, இந்த பொண்ணோட பேரு, எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா, ஹீரோயினா அவங்க அப்பா போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா சரியான பணப்பேய், சரியான இந்த கேம்லிங் அடிக்ட். எப்பயுமே ஹீரோயினா பணத்தை சம்பாதிச்சிட்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சுட்டே இருப்பாரு. இப்பவும் அந்த மாதிரி தான் பணம் கொடுன்னு கேட்டு அடிக்கிறாரு. ஹீரோயின் என்கிட்ட பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு ட்ரெஸ் போட சொல்லி தூக்கி போட்டுட்டு போறாரு. இப்ப ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் போட சொல்லி இருப்பார்ல, அந்த ட்ரெஸ் ஹீரோயின் போட்ட உடனே அவளை அங்கிருந்து தரத்தரன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்ன விஷயம்னா, அவங்க அப்பா ஒரு ஆளுகிட்ட கடன் பட்டிருப்பாரு போல. ஒரு ஆள் இல்ல, நிறைய ஆளுக்கு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் கிட்ட அவரு கடன் அடைக்க முடியல, அதனால ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு விட்டு அவருக்கு சர்வ் பண்ண சொல்றான். இதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா இப்படி எஸ்கேப் ஆனா கண்டிப்பா முடியாது, ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு, அந்த ஆள் வேற இருக்கான். அதனால இவ டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு வேற சொல்றா. இது கேட்டு அவன் துண்டை காணும் துணியோ காணும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினை போயிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உன்னை இப்படி எல்லாம் பண்ணா வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு அங்கிருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போறாரு. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா காட்டினா, ஹீரோ தான் ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லியிருப்பான்ல, அதனால அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து சொல்றான். ஹீரோயினை பத்தின குணங்கள் எல்லாமே சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட், பாஸ் அந்த பொண்ணு அவங்க அப்பா இங்க இருந்து ஒரு பார்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு, அங்க இருக்க ஒரு பெரிய மனுஷனுக்கு ஹீரோயினை சோ பண்ண சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோக்கு கடுப்பாகுது, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்ட்டு அவனுக்கு தோணுது. அதனால சரி வா போலாம் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். ஆக்சுவலா ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயின் அவளாவே போயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினைச்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா, இப்ப அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்காரு. அங்க ஒரு ஆள் இருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்ல, அவங்ககிட்டயும் அவங்க அப்பா நிறைய காசு வாங்கியிருப்பாரு போல. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவரு கூட ஒன்னா இருந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அதுல நீ பணம் கொடுத்த மாதிரி நான் அதை சைன் போட்டு தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் எப்படியாச்சும் அந்த சைனை வாங்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்றதுக்காக சும்மா அவர் கூட கோஆபரேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஹீரோ வந்திருப்பான். ஹீரோயின் அந்த ஆள் கிட்ட இந்த மாதிரி பேசுறத பார்த்தோன்னே ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் அந்த ஆள் கிட்ட இருந்து சைனை வாங்கிட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக, எனக்கு வயிறு வலிக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா ஹீரோயின் எந்த அர்த்தத்துல இந்த மாதிரி பண்றா அப்படின்ற விஷயம் அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருக்கு அந்த ஆளுக்கு. அதனால ஹீரோயினை பிடிச்சு என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினோடனே தப்பிக்க பாக்குறியா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். அவன் அந்த ஆளை அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து தரன்னு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் இவன் இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே தப்பா புரிஞ்சுக்கிறா ஹீரோவை. இவனும் அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கூட்டிட்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சண்டை போடுறா. அதுக்கு ஹீரோ, உன்னை இங்க ஒரு ஆள் பாக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்த அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுட்டு பேச, அப்ப ஹீரோவும் ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நீ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இதனால ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இப்ப ரெண்டு பேரும் ஒரு மூலையில முறுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப பாட்டிமா வராங்க. பாட்டிமாவுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் ஆகுது. என்னோட ஃப்ரெண்டோட பேத்தி தானே நீ அப்படின்ட்டு கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஹீரோட பாட்டிமாவை யாருன்னே தெரியல. இப்ப உட்காந்து பேசுறாங்க. இப்போ இதுக்கு மேல நீ கவலைப்படாத, இது வரைக்கும் உங்க அப்பா கூட இருந்துட்டு நீ கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, இதுக்கு மேல நீ என்னோட ஃபேமிலியோட பொண்ணு, ஏன்னா நீ தான் என்னோட பேரனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. என்னது இவனையா, இந்த மாதிரி அரகண்ட் எல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டு ஹீரோ, என்னது அரகண்டா, நானா அப்படின்ட்டு கேட்டு சண்டை போடுறான். இப்படியே ரெண்டு பேரும்
மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோட பாட்டிமா அப்படின்னா நீ முடியாதுன்னு சொல்ல வரியா அப்படின்ட்டு திரும்பவும் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஹீரோனுக்கு தான் இதெல்லாம் தெரியாதுல்ல. அவ ஓகே பாட்டிமா ஓகே ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டா. இப்ப பாட்டிமாவா அங்க இருந்து அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோன் கிட்ட ஹீரோ ஒரு கார்டு கொடுக்குறான். உன்னோட ஃபேமிலியோட கடன் எல்லாமே இதை வச்சு அடிச்சிடு. அது மட்டும் இல்லாம உனக்கு சாப்பிடறதுக்கு உன்னோட ட்ரெஸ்க்கு இது எல்லாமே இந்த கார்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல அந்த அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்ட்டு கொடுக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்னோட கடத்தை எப்படி அடைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது இல்லாம உங்களோட அந்த பணம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. எனக்கு ட்ரெஸ் வாங்கிக்க தெரியும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஒருவேளை நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா இவ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படின்ட்டு நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே அசிஸ்டன்ட் வரான். இப்ப அவ எங்க ஒர்க் பண்றா இந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட்டும் தெரியும் அவ வேற எங்கேயும் ஒர்க் பண்ணல உங்களோட கம்பெனி நம்மளோட கிளை ஒண்ணு இருக்குல்ல அப்படின்ட்டு நிறைய கம்பெனி சேர்ந்ததான் அது குரூப் ஆஃப் கம்பெனி அந்த மாதிரி ஒரு கிளையில் தான் இப்ப ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ இதை கேட்ட உடனே ஹீரோ அங்க போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் அங்க கிளம்பி போறான். அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் இந்த கம்பெனிக்கு நீங்க வந்து பல மாசம் ஆகுது ஆனா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஒருவேளை மேடமால தானா அப்படின்ட்டு கேட்டு கிண்டல் பண்றான். அதுக்கு ஹீரோ வாயை மூடிட்டு வாடா இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் வந்திருக்கேன் வா போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே இவங்களை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயின் போறா. அவ ரொம்ப டென்ஷனா இருக்கா. இன்னைக்கு ரொம்ப ஆபீஸ்க்கே லேட்டா தான் வந்திருப்பா போல. அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுவும் போகும்போது கூட ஹீரோவை தான் திட்டுறா. ஏன்னா நேத்து லேட் நைட்டா தான் ஹீரோயின் தூங்கினாலாம். அதுக்கு காரணம் ஹீரோ தான். அவனால தான் எல்லாமே போச்சு அப்படின்ட்டு திட்டிட்டே போறா. இப்போ ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த பொண்ணோட பேரு ஃபூயிங். பக்கமே ஒரு பொண்ணு இருக்கால இந்த பொண்ணு அந்த பொண்ணோட அல்லகை மாதிரி எப்பயுமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பா. இந்த ஃபூயிங் தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்றா. ஆனா ஹீரோவுக்கு பெருசா அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். ஆனா இப்பெல்லாம் ஹீரோ கண்டுக்கிறது கிடையாது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறா. இப்ப ஹீரோயின் அங்க போகும்போது நீ போயிட்டு இவங்களுக்காகவும் டீ வாங்கிட்டு வா காஃபி வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அந்த அல்லக்கை இதை கேட்டோன்னே உங்களுக்கு தானே வேணும் நீங்களே போயிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்றா. அதுக்கு அந்த அல்லக்கை நீ போயிட்டு எடுத்துட்டு வரணும் ஏன்னா இவங்க இந்த கம்பெனியோட டைரக்டர் இங்க வேலையில இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சேன்னா நீ போயிட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. இது கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாகி சரி போய் தொலைற அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படி திரும்பும் போது ஹீரோ மேல அந்த காஃபியை கொட்டி விட்டுறா இவ கையில வச்சிருந்தத. சாரி சாரி அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்பதான் நிமிந்து பாக்குறா. நிமிந்து பார்த்தா ஹீரோவை பார்த்தோன்னே இந்த அல்லக்கை இருப்பால அவ சார் நீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது கம்பெனியோட சிஓ அப்படின்ட்டு. இது கேட்டோட ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நேற்று இவங்கிட்டே அந்த மாதிரி பேசணும். கண்டிப்பா நாம பேசின பேச்சுக்கு இவன் நம்மள ஃபயர் பண்ணிடுவான். இதுக்கு மேல இந்த வேலையை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்ப இந்த அல்லக்கை இருக்குல்ல அந்த பொண்ணு ஹீரோயினை அடிச்சிடுறா. பார்த்து வர மாட்டியா அப்படின்ட்டு அடிச்சிடுறா. இந்த மாதிரி யூஸ்லெஸ் எல்லாம் நம்ம கம்பெனில இருக்க கூடாது. இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குங்க சார் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. அப்ப ஹீரோ நீங்க இருந்து வெளியே போ அப்படின்றான். இது கேட்டோன்னு அந்த அல்லக்கை ஹீரோயினை தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கு ஹீரோ நான் அவளை சொல்லல உன்னதான் சொல்றேன் நீ போயிட்டு அவளை ஃபயர் பண்ணிட்டு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கேபினுக்கு போறா. ஹீரோட கேபினுக்கு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து நடந்துச்சுல்ல அந்த விஷயத்துக்காக சாரி கேட்கறதுக்கும் போயிருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சாரி ரெண்டுமே சொல்ல இப்ப ஹீரோ அங்க இருந்து ஒரு மருந்து எடுத்து தர ஹீரோயினுக்கு. இவ போயிட்டு மோதி இருப்பால ஹீரோ மேல. அப்ப கையில காஃபி வச்சிருப்பா. அந்த சூடான காஃபி இவளோட கையில பட்டு இருக்கும். அது ஹீரோ கவனிச்சிருப்பான். அதுக்காக தான் இந்த மருந்து எடுத்து தரான். ஹீரோயின் அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டு நீங்க ரொம்பவே நல்ல மனுஷன் நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்ட்டு அப்ப அந்த மருந்தை வாங்கிக்கிறா. கிளப்புக்கு போயிட்டு அந்த ஆளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி தந்தால இந்த ஞாபகம் வர ஹீரோயின் கிட்ட கேக்குறான் உனக்கு பணம் அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோயின் ஆமா பணம் யாருக்கு தான் முக்கியம் இல்ல அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றா. மத்தபடி ஹீரோ கிட்ட அவங்க அப்பா அடிச்சு கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஹீரோக்கு இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாது. இவளாதான் அங்க போயிருக்கா அப்படின்ட்டு ஹீரோ தான் ஏற்கனவே நினைச்சிருப்பான்ல அதே மாதிரி தான் இப்பவும் நினைச்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. இந்த டைம்ல அவங்க அப்பா இவளை தேடி ஆபீஸ்க்கே வந்துட்டாரு. வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சா அவகிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நீ வா நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணு உனக்காக ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன் நீ அவனத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எந்த மாப்பிளனா அன்னைக்கு ஒரு வயசானவன் அத்தை ஹீரோயினை சர்வ் பண்ண சொல்லி கூட்டிட்டு போயிட்டு விட்டுருப்பார்ல அந்த பையன் அந்த ஆளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. இது கேட்டோன்னே ஹீரோயின் என்னால முடியாது என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா எதுவுமே கேட்க மாட்டாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டை கூட்டுறா. இது யாருன்னே தெரியாது இவங்க வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் அண்ணா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே அவர் வந்து ஹீரோயினோட அப்பாவை மறைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அவர் போயிட்டு என்னவே நீ மானத்தை வாங்குறியா அப்படின்ட்டு ஹீரோயினோட ஏதோ ஒரு போட்டோவை தூக்கி போட்டுறாரு. என்னன்னா அன்னைக்கு அந்த ஆளுக்கு ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி தந்திருப்பால அதை மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்திருப்பாரு போல அந்த போட்டோவை தான் கீழே தூக்கி போடுறாரு. இதை எடுத்து பார்த்தா அங்க இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு கிளப்புக்கெல்லாம் போகும் போல அந்த மாதிரி பொண்ணு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இதுக்கு ஹீரோயின் நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றா. இது கேட்டு
கேட்ட அவரு என்னது உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு அவங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு ஒரு மாதிரி. இப்ப ஹீரோயின் ஹீரோட பேரு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறா. ஏன்னா ஹீரோ இவளை லவ் பண்ணல, இவங்களோட மேரேஜ் ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதனால சொல்ல வேணாம் அப்படின்ட்டு இவன் மறைக்கிறா. ஒருவேளை சொன்னா கூட ஹீரோ வந்து அதை ஒத்துப்பானா அப்படின்றது தெரியல. அதனால வேணா என்னை வந்து யாரு காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே நின்றுட்டு இருக்கா. இப்ப இவளோட கையை பிடிச்சி அவங்க அப்பா இழுக்கிறாரு, வா போலாம் அப்படின்ட்டு. ஹீரோயின் என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோ வந்து அவளை காப்பாத்துறான். இவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையனே நான் தான், இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டோடனே அங்க ஃபூயிங் வந்திருப்பா. அவளுக்கு செம ஷாக்கா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோ பெருசா அவளுக்கு பதில் சொல்லல. அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்டு அவளை நிக்க வச்சு கேக்குறான், இதனால தான் நீ அன்னைக்கு பார்க்க போனியா அந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஊத்தி கொடுத்தியா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினுமே ஆமா அப்படின்றா. இன்னைக்கு நடந்த விஷயத்தால ஃபூயிங் வந்து தப்பா புரிஞ்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவ எந்த அர்த்தத்துல கேக்குறா அப்படின்றது ஹீரோக்கு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேக்குறா, நீங்க வந்து லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறான், நீ லவ் பண்றியா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் அவ மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்றது தெரியல. அவளுக்கு ஒரு மாதிரி ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள ஹீரோ வந்து ஃபூயிங்க லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கவலைப்படாதீங்க, நம்மளோட கான்ட்ராக்ட்ல நம்மளோட அக்ரிமெண்ட்ல எதுவுமே ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்ட ஹீரோக்கு ஹீரோயின் வேற ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகியும் ஹீரோயினோட அப்பா அங்கிருந்து வெளியே போகவே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் போன உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு பையன் வந்து காப்பாத்துறான். இந்த பையனோட பேர் ஹூ காமிங். இவன் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். இவன் இங்க தான் இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆளை திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். அடுத்த நாள் இருந்து ஊ வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம லஞ்ச் சாப்பிட போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இதுக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொல்றா. அதுக்கப்புறம் என்னோட ட்ரீட் ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டா. இப்ப ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க ஹீரோ வரான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறத பார்த்த உடனே கடுப்பாகுது. அதனால ஹீரோயினை உடனே கூப்பிடுறான். ஹீரோயினும் கிளம்பி போறா. அப்ப போன உடனே ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைல கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, பாட்டிமா பார்த்தாங்கன்னா பிரச்சனையா ஆகும் அப்படின்னு சொல்றான். பாட்டிமாவுக்கு பிரச்சனையா இல்ல இவனுக்கு பிரச்சனையான்றது தெரியல. அது கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியா ஓகே அப்படின்றா. இப்ப அங்க இருந்து போகும்போது அப்ப பாட்டிமா வராங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் உடனே ஓடி வந்து ஹீரோ மடிமல்ல ஏறி உட்காந்துக்கிட்டா. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அவங்க பாட்டிமா தான் அப்பதான் வராங்க அப்படின்றத ஹீரோ கவனிக்கிறான். அதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாட்டிமா வந்தோடனே ஏதோ பாட்டிமா வந்ததுனால தான் ஷை ஆகி எழுற மாதிரி காட்டிக்கிறாங்க. பாட்டிமாவை வந்து இதை பார்த்துட்டு ஒருவேளை நான் தப்பான டைமுக்கு வந்துட்டோனோ அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டிமா அப்படின்னு. இப்ப ரெண்டு பேரும் வந்து உட்காடுறாங்க. இப்ப பாட்டிமா ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளவு ஒல்லியாயிட்ட, இழைச்சு போயிட்ட, சரியா சாப்பிடறதே கிடையாதா, இவ வேலை வாங்கிட்டே இருக்கானா உன்கிட்ட, இப்பதான்டா புரியுது நீ ஏன் இவ்வளவு நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேரனை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பாட்டிமா கிட்ட, பாட்டிமா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, இவர் பாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அரகண்ட் மாதிரி தெரியுறாரு, ஆனா ரொம்ப சாஃப்டான பர்சன், ரொம்பவே நல்ல சிஓ அப்படின்றா. இதை கேட்டோடனே பாட்டிமா ரொம்ப குஷியாகி, அப்படின்னா என்னோட பேரன் மனசுல இடம் பிடிச்சிட்டான்னு சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட ரெண்டு பேருக்குமே ஷாக்கா இருக்கு. ரெண்டு பேரும் கோரஸா என்னது இப்பயே வா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு பாட்டிமா ஆமா இப்பயே தானே, உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு இல்ல, ஒன்னு என்ன அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்ல பாட்டிமா இது கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி தெரியுது, நம்ம வேணா லேட்டா பண்ணிக்கலாமா அப்படின்றா. அதுக்கு ஹீரோட பாட்டிமா ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். இதை பார்த்தோன்னே ஹீரோ போதும் பாட்டிமா நடிக்காதீங்க அப்படின்றான். இது கேட்டோன்னே பாட்டிமா ஹீரோவும் மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஓகேன்னு சொல்லுடா ப்ளீஸ், இல்லைன்னா வச்சுக்கோயே என்னோட உயிரிப்பியே போயிரும் அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினும் பயந்துட்டு ஓகே பாட்டிமா நான் ஒத்துக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோட பாட்டிமா கையோட மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை இவளோட கையில போட்டு விடுறா அப்படின்றாங்க. இது கேட்ட ஹீரோ ஓகே பாட்டிமா அப்படின்ட்டு எடுத்து போட்டு விடுறான். அப்பதான் ஹீரோட பாட்டிமாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆகுது. இப்ப யாருக்குமே தெரியாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பாட்டிமா அங்க இருந்து கிளம்பி போன உடனே ஹீரோயின் எடுத்துட்டு வந்து மோதிரத்தை நான் வந்து கழட்டி கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ வேணா நீ கையிலே போட்டுக்கோ, ஏன்னா பாட்டிமா அடுத்த டைம் இங்க வரும்போது உன்னோட கையில மோதிரம் இல்லைன்னு வச்சுக்கோயே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஆபீஸ் முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அப்ப இவளோட அப்பா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது. இவ அட்டன் பண்றா. அப்ப அவங்க அப்பாவை யாரும் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல அவங்க அப்பா வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆள் கிட்ட விட்டுருப்பான்ல, அந்த ஆள் கிட்ட ஹீரோயின் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி நடிச்ச உடனே அங்க இருந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிருப்பான்ல, அவன் தான் அடிக்கிறான். அந்த ஆள் கிட்ட இருந்து ஹீரோயினோட அப்பா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். அதை கொடுக்காதனால அவங்க அப்பாவை போட்டு அந்த ஆள் அடிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் உடனே வீட்டுக்கு கிளம்பி போறா. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பாவை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துடுன்னு அவங்க அப்பாவும் ஒன்னும் பண்றது கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் 2.5 லட்சமா, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்றா. அதுக்கு அந்த ஆளு ஹீரோயினோட கையில போட்டிருக்க மோதிரத்தை பாத்துறான். இந்த மோதிரம் கூட அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்னால முடியாது அப்படின்றா. அதுக்கு அந்த ஆளு நீ இப்ப குடுக்கல
சொல்லலன்னா வச்சுக்கோயேன் உன்னோட அப்பாவை இங்கேயே கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு வேற எதுவும் வழி தெரியல அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்றா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கொடுக்குறா. ஏன்னா பாட்டிமா ஆசையா ஹீரோயினுக்காக எடுத்து கொடுத்தது. இப்ப அவங்க அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் செம்மையா கடுப்பாகிடுறா. நீ ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது, இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கு மேல எனக்கு கால் பண்ணாத ஒண்ணும் பண்ணாத அப்படின்ட்டு இப்ப அந்த ஆளோட அட்ரஸை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப கரெக்டா இந்த ஃபூயிங் இருக்கால, அவ வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுறா. உனக்கு பணம் தானே வேணும், அதுக்கு நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இவ கிளம்பி போறா. அந்த ஆளை மீட் பண்றதுக்கு தான் போறா. ஆனா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்ல, இந்த அளவுக்கு இவகிட்ட பணம் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறா. இப்ப ஃபூயிங் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா. நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ட்டு 1 மில்லியன் தரா. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டது ஒரு அக்ரிமெண்ட்காக தானே, நீ பணத்துக்காக தானே அவர் கூட இருக்க, அதனால இந்த பணத்தை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப கொஞ்ச நாட்களிலே ஹீரோயின் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிட்டா. அவங்கிட்ட கொடுக்கறதுக்காக கால் பண்ணி ஒரு இடத்துல வந்து இவன் வர சொல்லியிருப்பான் போல. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கால் பண்றா. அந்த ஆளும் கால் அட்டன் பண்றான். பார்த்தா ஹீரோயினை வந்து பின்னாடி இருந்து யாரோ கடத்துறாங்க. யாரும் கிடையாது, அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போனால அந்த ஆள் தான் ஹீரோயினை கடத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு வச்சிடறான். இப்ப இது ஹீரோயின் அவன் டச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி எந்த டிசீஸும் கிடையாது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோயின் ஏற்கனவே பணத்தை கையில வச்சிருப்பா. இந்த உன்னோட பணம் என்னோட அந்த ரிங்க கூட அப்படின்னு கேக்குறா. அவனும் எடுத்து தரான். நீ இது கீழே வைக்கிற வந்து எடுத்துக்கோ அப்படின்றான். ஹீரோயின் அதை எடுக்க போற அந்த டைம்ல ஹீரோயினும் பிடிச்சிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு அங்க இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம அங்க இருக்க பாட்டில் எடுத்து அவனோட மண்டிய பொழந்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. இப்ப அங்க இருந்து ஓடி வந்துடுறா. அந்த பக்கம் தான் ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வண்டியை ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் சடனா வந்து கீழே விழுறா. இது வந்து ஹீரோயின் தான் அப்படின்றத அவங்க பாக்கல, யாரோ வந்து விழுந்த மாதிரி தான் அவங்க 2 பேருக்குமே இருக்கு. இப்ப ஹீரோயின் தரத்தரன்னு அந்த ஆள் வந்து இழுத்துட்டு போயிட்டான். இத 2 பேருமே கவனிக்கல. அசிஸ்டன்ட் போயிட்டு முன்னாடி பாக்குறான் யாரோ விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. முன்னாடி யாருமே கிடையாது. இப்ப ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். முன்னாடி யாரோ வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு பாஸ், ஆனா யாருமே இல்ல, ஒருவேளை என்னோட இல்யூஷனா இருக்குமோ அப்படின்ட்டு இப்ப வந்து திரும்பவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான். அவங்க போட்டுக்கிட்டாங்கல்ல ஹீரோயினோட அந்த கையில போட்டு விட்டான்ல அந்த ரிங் அங்க இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ உடனே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இப்ப சுத்தி முத்தி இந்த ரிங்கை எடுத்து பாக்குறான். அப்ப ஹீரோயின் இந்த பக்கம் இருப்பாள்ல, வாயை மூடிட்டு இருப்பான். ஹீரோயின் மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறா. இதை பார்த்து அந்த ஆளு வாயில இருந்து கையை எடுக்க இப்ப கையை கழிச்சிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வந்து ஹீரோக்கு பின்னாடி நின்னுறா. அந்த ஆள் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போடுறான். அவளை என்கிட்ட கொடு அப்படின்ட்டு ஹீரோ செமையா கடுப்பாகி அந்த ஆளை போட்டு அடிச்சிடறான். அசிஸ்டன்ட்டும் பயங்கரமா போட்டு அடிச்சிடறான். இவ யாருன்னு தெரியாம பேசாத, இவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, என்னோட வருங்கால மனைவி அப்படின்றான். இதை கேட்டோன்னே அந்த ஆள் ஷாக் ஆகி எனது வருங்கால மனைவியா, ஆனா இந்த பொண்ணை கடத்த சொன்னதே உங்களோட வருங்கால மனைவி தான் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கும் சரி ஹீரோனுக்கும் சரி அசிஸ்டன்ட்க்கும் சரி 3 பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப யார் பண்ணது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க 3 பேருமே. அப்பதான் புரியுது 3 பேருக்குமே இதுக்கெல்லாம் காரணம் ஃபூயிங் தான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் அப்படியே அடுத்த நாள் இந்த ஃபூயிங்கா காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பாவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க போன்ல. இப்ப அமைதியா வந்து ஹீரோயின் அந்த முன்னாடி இருக்க சேர்ல உட்கார்றா. சடனா அந்த பொண்ணு திரும்பி பார்க்கவும் பயந்துடுறா. இப்ப அந்த பொண்ணு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் பின் நான் இங்க இல்லாம ஒரு இடத்துல அவன் வந்து நான் அபியூஸ் பண்ணி என்ன கொடுமை பண்ணி கஷ்டப்படுத்துவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்தியா அப்படின்னு கேக்குறா. இது கேட்டோன்னு இந்த பொண்ணு நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி நடிக்கிறா. இப்ப அங்க ஹீரோ வரான். அவன் போன்ல ஒரு போட்டோ வச்சிருக்கான். அது அந்த ஆள் போட்டோ தான். இது யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அந்த பொண்ணு இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நடிக்கிறா. ஓ தெரியாதா அப்படின்னா நீ போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்ட்டு இப்ப போலீஸ் வர வச்சிருக்கான் ஹீரோ. அவ்வளவுதான் இவ சிக்கிட்டா. அவளை அங்க இருந்து போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அதனால ஹீரோக்கு போயிட்டு தேங்க்ஸ் சொல்றா. ஆனா ஹீரோ கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். ஒரு ஆம்பளை கூப்பிடும் போது இந்த மாதிரி நைட்ல தனியாவா போவ, நீ ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி தீட்டுறான். அதுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ வேணா பாத்துட்டே இரு, இந்த மாதிரி ஸ்டூபிட் தனமா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா இதுக்கு மேலேயும் உனக்கு ஆபத்து வரதான் போகுது அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறான். ஆனா ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல. அவ சைலண்டா இருக்கா. இப்ப ஹீரோயினை திட்டி முடிச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். அப்ப அவனோட டேபிள்ல ஒரு கவர் இருக்கு. அதை எடுத்து ஹீரோயின் பாக்குறா. அதுல ஹீரோயினோட போட்டோஸ் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை பத்தியும் இவளை பத்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்படின்னா நம்மள பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்றாரா அப்படின்ட்டு யோசிக்கிறா. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து வரா ஹீரோவை பாக்குறதுக்கு. போகும்போது ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோவும் திரும்பி பாக்குறான். இந்த சமயத்துல ஊ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். இதை பார்த்தோன்னு ஹீரோ கடுப்பாகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஊவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா போயிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சிப்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது அந்த பக்கம் வந்து ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பாத்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா கடுப்பாகுறான். உடனே அசிஸ்டன்ட் கிட்ட இதுக்கு மேல நம்ம கம்பெனில யாருமே சிப்ஸ் சாப்பிடக்கூடாது, முக்கியமா ஒரு பொண்ணும் பையனும் தனியா உட்காந்து மட்டும் சாப்பிடவே கூடாது அப்படின்றான். இதை கேட்டோன்னே அசிஸ்டன்ட் கிளம்பி போய் ஆனா பாஸ் நீங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டிருந்தீங்களே, இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப கேஷுவலா பழகணும் அப்படின்ட்டு இப்ப போடுற ஆர்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோ கடுப்பாகி நான் சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப
ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சடனா வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். எனக்கு ரொம்ப நாட்களாவே ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டான். இது கேட்டோன்னு ஹீரோயின் ஷாக் ஆகி, நான் உன்னை பிரதர் மாதிரி தான் பார்த்தேன், மத்தபடி எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் மேல கிடையாது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் இன்னொருத்தரை லவ் பண்றேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. ஏன்னா அவனோட ஃபீலிங்ஸை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பா. அதுக்கு அவன் நீயும் ஈமிங்கும் தானே லவ் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்கறான். ஹீரோட பேர் தான் அது. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் பறையறிடுது. என்னது நானும் அவரும் லவ் பண்றோமா அப்படின்ட்டு இவளுக்கே ஷாக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப நாட்களாவே டவுட் இருந்துச்சு, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தீங்க, அதை வச்சு நான் தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம் அப்படின்ட்டு சொல்றான். இப்போ அடுத்த சீன்ல ஹீரோயின் போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறா. இவ அங்க ரிங்க தொலைச்சிட்டா, அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட கொடுக்கவே இல்லை. அதனால போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ரிங் எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்ட்டு கேட்கிறா நைஸா. அதுக்கு அசிஸ்டன்ட் அது மட்டுமே 100 மில்லியன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. அப்படின்னா என்னோட வாழ்நாள் முழுசு சம்பாதிச்சா கூட இந்த அளவுக்கு பணத்தை நான் சேர்த்த மாட்டேனே அப்படின்ட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்கறான், என்னாச்சு மேடம் நீங்க அந்த ரிங்க தொலைச்சிட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் எல்லா பக்கமும் தலையாடுறா. இதை பார்த்தோன்னே அவன் அப்படியா ஓகே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு பாஸ் கிட்ட அந்த விஷயத்த மட்டும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க, கண்டிப்பா மன்னிச்சிடுவாரு. அதுவும் இந்த ரெட் ஒயின்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், இதை எடுத்துட்டு போயிட்டு மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பா அவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு இப்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, இது எல்லாமே அசிஸ்டன்ட் பார்த்த வேலை தான், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த ஒயின் எடுத்துட்டு ஹீரோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு பேருமே. கதவு கிட்ட போனவ இல்ல ஒருவேளை நம்ம பாட்டிமா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அசிஸ்டன்ட் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கதவுக்குள்ள தள்ளி விட்டுட்டு கதவை போட்டுட்டு போயிட்டான். அப்பதான் ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பான். ஹீரோயின் ரூமுக்குள்ள இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இவன் சடனா திரும்பி நின்னுக்கிட்டான். இப்படியே ஒரு ஆம்பளை ரூமுக்குள்ள வருவ அப்படின்ட்டு ஹீரோயினை திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தேன், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அது என்னோட ரிங்கை நான் தொலைச்சிட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப சடனா ஹீரோ கிட்ட தானே அந்த ரிங் இருக்கு, அதனால எடுத்து வைக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது அதை பார்த்தோன்னே. இதை நான் தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், லாஸ்ட் வரைக்கும் நான் கடனாளியாவே இருந்திருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வாங்கி எடுத்து போட்டுக்கிறா கையில. ஹீரோயின் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ அவனையும் மறந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான். இப்ப ஹீரோயின் சடனா விலைக்கு நின்னுட்டு இப்ப ஹீரோ அவளை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி தானே நினைச்சிட்டு இருப்பா. ஏன்னா இவங்க மேரேஜே ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதனால கண்டிப்பா ஹீரோ தன்னை லவ் பண்ண மாட்டாரு, தான் வந்து அவர்கிட்ட இருந்து லவ் எதிர்பார்க்கறது கூட தப்பு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிருப்பா. அதனால ஹீரோ கிட்ட என்ன சொல்லிடுறானா, நான் வந்து இன்னொருத்தங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்ட ஹீரோ சடனா அப்படியே நின்னுட்டு அப்படியே சரி நீங்க இருந்து கிளம்பு, நான் பாட்டிமை கிட்ட சொல்லி நம்மளோட மேரேஜை வந்து கேன்சல் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுறான் ஹீரோயினை. ஹீரோயினுமே சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அடுத்த நாள் இருந்து ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருக்கான், அசிஸ்டன்ட் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். இதை கேட்ட அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி கோவப்படுறீங்க, காலையில இருந்து நானே பார்த்துட்டே இருக்கேன், இந்த மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, நேத்து என்னாச்சு மேடம் வந்து உங்களை மீட் பண்றதுக்கு வந்தாங்கல்ல எதனா சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோ ஆமா அவ வந்து என்ன சொன்னா, என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே அசிஸ்டன்ட் கிளம்பி போய் அட பாவீங்களா, நான் நல்லா பேசுவீங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து விட்டா இப்படி ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நிக்கிறீங்களா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நான் வந்து இன்னைக்கு கார்டன்ல பார்த்தேன், அவங்களும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு என்னவோ மேடம் அவருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. இவன் பாட்டுக்கு சடனா கார்டனுக்கு கிளம்பி போறான். அங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப அவங்க கிட்ட கேக்குறா கிட்ட நீ ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு அவங்க வந்து உன்னை லவ் பண்ணலன்னா அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஆனா வயிறு வந்து நிரம்பாத மாதிரியே இருக்கு அப்படின்றா. இதை கேட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளவே அங்க சடனா ஹீரோ வந்துட்டான். அவன் வந்து நேரா கிட்ட போயிட்டு இவ என்னோட ஃபியான்சே அப்படின்னு சொல்றான். இது கேட்டு அவனுக்கு ஒன்னும் புரியல. அவன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஹீரோயின் கிட்ட நீ அவனுக்கு கன்ஃபஸ் பண்ணல போன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றா. நான் வந்து உன்னை லவ் பண்றேன், என்னால என்கேஜ்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஹீரோ தன்னை லவ் பண்றான் அப்படின்ட்டு. சடனா ஹீரோவை கிஸ் பண்றா. அவ கிஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் தெரியுது அவ லவ் பண்ற பர்சன் அது தான் அப்படின்ட்டு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. இப்ப அவளை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பபாய்.